இப்ப நடக்கிற விஷயங்கள பார்த்தாலே சிரிக்கிறதா, இல்ல அத நினைச்சு கவலைப்படுறதான்ட்டே தெரியாம இருக்குது. அந்த வகையில இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தா கிளிநொச்சியில. கிளிநொச்சியில பரபரப்பு மே தின நிகழ்வில் இளைஞர் ஒருவரிடம் துப்பாக்கி மீட்கப்பட்டிருக்கிறது. இன்று சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் அனுசரணையில கிளிநொச்சியில விசேட மே தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிளிநொச்சி பணிமன சந்திப்பில் உள்ள பசுமை பூங்காவில் நடைபெற இருந்த இந்த பேரணியில காணொளி பதிவு செய்ய, அதாவது வீடியோ கவரேஜ் செய்ய வந்த ஒரு ஆள் வருகை தந்திருந்து இந்த பேரணி ஆரம்பமாகறதுக்கு முன்னால பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த போலீசார் அங்கு வந்தவர்கள்ட்ட ஓடமைய சோதனையிடுறாங்க. இதன்போது குறித்த இளைஞரின் பைய சோதனையிட்ட போலீசாருக்கு அதிர்ச்சியா இருந்தது. அவரது கைப்பையில என்னதான் இருந்ததுன்னு பார்த்தா பிளாஸ்டிக்காலான ஒரு பொம்மை துப்பாக்கி ஒன்று இருக்கிறத போலீசார் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து குறித்த இளைஞனை மேலதிக விசாரணைக்காக போலீசார் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று இதனைத் தொடர்ந்து குறித்த இளைஞரை மேலதிக விசாரணைக்கு போலீசார் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க. விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நபர் கிளிநொச்சி விநாயகபுரம் இலக்கு 187 சேர்ந்த தமிழ் செல்வன் தமிழன், அதாவது வயது 25 என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இவரது தந்தை வேலுசாமி தமிழ்ச்செல்வம் ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியின் தீவிர செயல் வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிடைக்கப்பட்ட தகவலின்படி ஐடிஏகே இளைஞர் பேரவையின் ஞானராஜாவின் அறிவுறுத்தலின் பேரிலேயே நிகழ்வுகளை காணொளி பதிவு செய்ய இவர் அங்கு வந்திருக்கிறாராம். பல்வேறு நிகழ்வுகளை பதிவு செய்யும் நோக்கில் இவர் அங்கு வந்ததை லைவ் ஃபார் தமிழ் டியூப் தளத்தின் உரிமையாளரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த அசம்பாவித சூழலால் குறித்த பேரணியின் நிகழ்வுகள் காணொளி எதுவுமே பதிவு செய்யப்படவில்லை. உயர் பாதுகாப்பு வலயங்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் இவ்வாறான சந்தேகத்துக்குரிய பொருட்கள் கொண்டு வரப்படுவது பாதுகாப்பு தரப்பினரே பாரிய கேள்வியில எழுப்பியிருக்கு. இது விளையாட்டுக்காக கொண்டு வரப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் உள்நோக்கம் கொண்டதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வர்றாங்க.